வெல்கம் டு ஏஜே கிரியேஷன்ஸ். இன்றைக்கி நம்ம கேரளா ஸ்டைலில் ஒரு மட்டன் கிரேவி எப்படி வைக்கலான்னு பார்ப்போம். அதுக்கு தேவையான பொருட்கள்: பெரிய வெங்காயம் 2, 4 காஷ்மீரி சில்லி, 2 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் மிளகாத்தூள், அரை ஸ்பூன் மஞ்சள் தூள், 3/4 ஸ்பூன் பெருஞ்சீரகத்தூள், 1 ஸ்பூன் மிளகுத்தூள், இஞ்சி வெள்ளைப்பூடு 1 ஸ்பூனு, கருவேப்பிலை கொஞ்சம், பச்சை மிளகா 1. வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். குக்கர் எடுத்துக்கோங்க. அதில் அந்த கறியை போட்டு 1 ஸ்பூன் இஞ்சி வெள்ளைப்பூடு விழுதை போட்டு, ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டு, கொஞ்சம் கல்லுப்பும் போட்டு, அந்த எல்லாம் முங்குற அளவுக்கு கொஞ்சம் தண்ணியை வச்சு, உங்களுக்கு தேவையான வேக்காடு ஒரு 3 விசில் 4 விசில் அந்த மாதிரி வச்சு, கம்மியான தண்ணி வச்சு இந்த மாதிரி வேக வச்சுக்கோங்க. விசில் போட்டு வழக்கமாக நீங்கள் அவிக்கிற மாதிரி நல்லா அவிச்சு வச்சுக்கோங்க. அதுக்கு அடுத்து ஒரு வாணலி எடுத்து வச்சு எண்ணெயை ஊற்றி கொஞ்சமாக அந்த 2 பல்லாரி வெங்காயம் வெட்டி வச்சுருக்க வெங்காயத்தையும் போட்டு, அதுலேயும் லேசாக கல் உப்பு போட்டு வதக்கிக்கோங்க. இந்த வெங்காயம் சீக்கிரம் வதங்குறக்காண்டி. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம், வெங்காயம் வதங்குறதுக்கு 1 நிமிஷம் ஆகும். அதுக்கு அடுத்து அந்த ஒரு பச்சை மிளகாவை 2ஆக கிள்ளி அதை போட்டுக்கோங்க. அதை போட்டுட்டு 2வது இஞ்சி வெள்ளைப்பூடு விழுது எடுத்து வச்சோம்ல, அதை போட்டுக்கோங்க. அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கிட்டே இருங்க. அடுத்து அந்த நல்லா வதங்கினதுக்கப்புறம் இந்த மஞ்சள் தூள், பெருஞ்சீரகத்தூள், அந்த கஸ்டர்டு காஷ்மீர் சில்லியை க்ரஷ் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் போட்டு நல்லா ஒரு 2 நிமிஷம் கிண்டி விட்டுட்டே இருங்க. நல்லா அந்த வெங்காயத்தில் எல்லாம் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க. கலருக்காண்டி தான் இந்த காஷ்மீரி சில்லி நம்ம யூஸ் பண்ணுறோம். அடுத்து அந்த கறியை அவிச்சு வச்ச கறியை அதில் கொட்டி நல்லா ட்ரை ஆக்கிட்டிங்கன்னா வித்தியாசமான ஒரு கேரளா ஸ்டைல் சுக்கா கிரேவி ரெடி ஆயிரும். கறி அளவு சொல்ல மறந்துட்டேன், 1/4 கிலோ போட்டுக்கோங்க. இந்த அளவுக்கு செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.